ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சீசா தமிழ். டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு எதனா ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து சாம்பிள் வாங்கி யூஸ் பண்ணலான்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் வந்து மேக்கப் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, யூடியூப் வந்து நானும் இந்த லாக்டவுனில் யூடியூப்பில் நானும் பார்த்துட்ருப்பேன். ஸோ அப்போ எல்லாரும் சொல்கிறதும் அதாவது சில இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறதுலாம் வந்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எல்லாமே வாங்கிட்டு இருப்பேன். லைக் வந்து நான் என்னோடய ஸ்கின் டைப் வந்து காம்பினேஷன் ஸ்கின் டைப். அதை வந்து நான் அப்புறமா தான் கற்றுக்கிட்டேன். அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ வந்து சில பேருக்கு தெரியும் அவங்க ஸ்கின் டைப் என்னென்னு. ஸோ எனக்கு வந்து லேட்டராக தான் நான் கண்டுபிடிச்சேன் என்னோடய ஸ்கின் டைப் என்னென்னு. ஸோ நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் யார் என்ன சொல்கிறாங்களோ, யார் என்ன பிராண்ட் சொல்கிறாங்களோ எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் நம்ம ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சாதுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணால் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். நான் வந்து காம்பினேஷன் ஸ்கின்க்கு வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறது, ஆயில் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறது, நார்மல் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுறது, எல்லா ப்ராடக்ட்டும் போட்டோன்னா நம்ம ஸ்கின் என்ன ஆகும், நம்ம ஃபேஸ் என்ன ஆகும், சேம் வே ஹேர் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாமல் எல்லாரும் சொல்கிறத கேட்டு வாங்காமல் ஃபுல் சைஸ் வாங்கி அன்னெசரியாக ஃபுல் சைஸ் வாங்கி காசை மணியை வேஸ்ட் பண்ணுறதை விட சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் ஒரு ஆப்பில் வந்து சாம்பிள் ட்ரையல் பேக்ஸ்ன்னு அவைலபிள் இருக்குது. அது நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக வாங்கிக்கலாம். ஸோ அந்த ட்ரையல் பேக் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எந்த ப்ராடக்ட் என்ன பிராண்ட், அது எல்லா பிராண்டும் இருக்காது, குறிப்பிட்ட சில பிராண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் சப்போஸ் வந்து சில பிராண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஆப்பில் போய்ட்டு அந்த பிராண்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அந்த பிராண்டோட சாம்பிள்ஸ் இருந்தால் அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பெரிய ப்ராடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. நான் இப்போல்லாம் வந்து அப்படி தான் பண்ணுவேன். ஸோ நான் எதனா எனக்கு ஒரு ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு இந்த சாம்பிள் வாங்கி பார்ப்பேன். சம்டைம்ஸ் சில வெப்சைட்டில் லைக் ப்ளம், நைக்கா, ஃபேஸஸ் கனடா, சில பிராண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் நார்மலாக அந்த பிராண்டில் போய் நீங்கள் வாங்கும் போதே அவங்க சில ஆஃபர்ஸ் தருவாங்க. லைக் நீங்கள் இவ்வளோக்கு வாங்கினீங்கன்னா இது சாம்பிளாக கிடைக்கும், இது ஃப்ரீயாக கிடைக்கும், அது ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஆப் பார்த்தீங்கன்னா symtten ஆப். ஸோ இந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ட்ரையல் ப்ராடக்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த 6 ட்ரையல் பேக்ஸில் நீங்கள் வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரு ப்ராடக்ட், இப்போ வந்து நீங்கள் சுகர் ப்ராடக்ட் போய் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் ஒரு ப்ளஷ் ஒரு ஹைலைட்டர் அது மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6 ட்ரையல் பாயிண்ட்ஸு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா சில ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரு ப்ராடக்ட்டுக்கு 1 பாயிண்ட் ஒரு ட்ரையல் கொடுத்துருப்பாங்க, 2 பாயிண்ட்ஸ் ட்ரையல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பாயிண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 6 ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். 2 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் 1 பாயிண்ட்டோட ப்ராடக்ட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணி 3 ப்ராடக்ட்ஸாக வாங்கிக்கலாம். ஸோ ப்ராடக்ட்க்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 199 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுவாங்க. இந்த சார்ஜஸ் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் ட்ரையலும் ஆட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அதுக்கு டிஸ்கவுண்ட் மாதிரி பண்ணிப்பாங்க. இப்போ நீங்கள் 500க்கு ஒரு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 100 ருபீஸ் அதில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க. 100 ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க. இப்போ 199 100 ருபீஸ் உங்கள் ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு 400 பே பண்ணால் போதும் அந்த ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் ட்ரையல் என்ன நீங்கள் ட்ரை பண்ணணும்னு அந்த ட்ரையல் பாயிண்ட்ஸாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் ட்ரையல் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து சில ஃபெஸ்டிவல் டைமில் இதுலேயே ஆஃபர்ஸ் தருவாங்க. லைக் வந்து நீங்கள் 6 ட்ரையல் பேக்ஸ் வாங்கினா எதனா லிப்ஸ்டிக் பேக்கு ஆர் வேறு எனி அதர் ட்ரையல் பேக்ஸ் வந்து ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் டைம் இப்படி தான் வாங்கி ஃபஸ்ட்டு ட்ரையல் செக் பண்ணி பார்ப்பேன். நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான் செக் பண்ணி பார்த்து தான் நான் ஃபுல் சைஸ் ப்ராடக்ட்டுக்கே போவேன். ஸோ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். symtten ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் வந்து மொபைல் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். இது வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வாங்கி ஹைலைட்டர் அது மாதிரிலாம் வாங்கியிருக்கேன் சும்மா செக் பண்ணுறதுக்காக எனக்கு எப்படி ஒர்க் யூஸ் ஆகுதுன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து சுகர் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதில் பர்ஃப்யூம் இருக்குது, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, நிறைய ஐட்டம் லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கின் கேர் இருக்குது, மாமா எர்த் இருக்குது, சுகர் இருக்குது, அப்புறம் ஃபேஸஸ் கனடா இருக்குது. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்ற பிராண்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வாங்கணும் உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இது வந்து ட்ராவல் பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ட்ராவல் நீங்கள் நிறைய பண்ணுவீங்கன்னா இந்த பேக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் செலக்ட் பண்ணோன்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் கிட்டுன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. செலக்ட் பண்ண ப்ராடக்ட் இல்லாமல் இதில் ஒரு சில ஐட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் ப்ளேஸ் உங்கள் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணி நீங்கள் ஜிபேயில் பே பண்ணுறீங்களோ எதில் பே பண்ணுறீங்களோ அந்த மீடியா பேமெண்ட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்கள் வந்து வாலெட் அந்த 199 வந்து என்ன அது வந்து டெலிவரி சார்ஜஸ் ப்ளஸ் நம்ம அந்த 199 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வாலெட் கேஷ்பேக் ஆர் ட்ரையல் பாயிண்ட்ஸ்னு யூஸ் பண்ணிக்கலாம். வாலெட் கேஷ் செலக்ட் பண்ணிங்கன்னா 799க்கு நீங்கள் ஷாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 15% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த 15% டிஸ்கவுண்ட் ஆகும். 800க்கு மேலே நீங்கள் ஷாப் பண்ணிங்கன்னா 25% டிஸ்கவுண்ட் இருப்பாங்க. அப்போ 199 வந்து அதில் மைனஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அது வந்து வேல்யூபிளாக இருக்கும். ப்ளஸ் ட்ரையல் பேக்கு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்குவீங்கன்னா ட்ரையல் பேக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேஷ் வந்து அதில் மைனஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் கிடைக்கும். நீங்கள் 199 போய் பே பண்ணாலும் நீங்கள் வந்து ஐ திங்க் 500க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எதனா ப்ராடக்ட் நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணணும்னா இதில் வந்து எப்போவுமே வாங்கி நீங்கள் ட்ரையல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் வைஸ் நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தீங்கன்னா 50 rupees சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகும். நீங்கள் வந்து ஜிபே அந்த மாதிரிலாம் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வித்தின் இவ்வளோ டேஸ்க்குள்ளே அவங்க வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்னென்ன ப்ராடக்ட் லாஸ்ட் டைம் நான் வந்து என்ன ப்ராடக்ட் வாங்கினேன்னா இப்போ நான் எதுவும் ஆர்டர் பண்ணல. இது லாஸ்ட் மந்த் நான் ஆர்டர் பண்ணது. ஸோ அதில் நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னா வந்து நான் ஒரு கேண்டில் ஆர்டர் பண்ணேன். எனக்கு ஒரு கேண்டில் தேவைப்பட்டது. ஸோ அதனால் ஒரு கேண்டில் ஆர்டர் பண்ணேன். கேண்டில் செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளம்லேருந்து அந்த மேக்கப் ரிமூவர் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணினா அது பெரிய டப் பார்த்திங்கன்னா வந்து ஐ திங்க் 600 rupees 600 கொடுத்து அது நான் செக் பண்ணணுன்னு எனக்கு தோணலை. ஸோ அதனால் நான் இதில் மினி வாங்கினேன். ப்ளம்லேருந்து மினி வாங்கினேன். ப்ளஸ் வந்து ப்ளம்மில் வந்து இன்னொரு ஃபேஸ் மாஸ்க் வாங்கினேன். ப்ளம்லேருந்து வந்து ஒரு பாடி மாய்ஸ்சரைசர் க்ரீம் வாங்கினேன். அப்புறம் கேஃபேன்லேருந்து அந்த காஃபி ஆயில் மினி வாங்கினேன். அகெயின் ப்ளம்லேருந்து எனக்கு வந்து ஒரு ஷவர் ஜெல் வாங்கினேன். எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது வந்து ஜஸ்ட் ஹர்ப்ஸ்லேருந்து லிப்ஸ்டிக் கிட்டு, மைக்ரோ லிப்ஸ்டிக் கிட்டு. இதில் வந்து ஐ திங்க் 12 கலர்ஸ் இருக்கும். 6 கலர் ஆல்ரெடி எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ 6 கலர் நான் வச்சுருக்கேன் கையில். ஸோ அது வந்து இது ஒரு பேக்கே வந்து ஐ திங்க் 550 rupees. நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா கூட ஆஃபரில் கூட 400 rupees வரும். ஆனால் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் சேர்த்து நான் வந்து 199 தான் பே பண்ணேன். அதையும் நான் வந்து சில ப்ராடக்ட் வாங்கி நான் மைனஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு பர்ஃப்யூம் வாங்கி நான் மைனஸ் பண்ணிட்டேன். அதுலேயே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இது அட்லாஸ்ட் எனக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக தான் வந்தது. ஸோ நான் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்தேன். நான் வந்து ரிக்ரெட்ஸ் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். செகண்ட் பார்ட் 2 ரிக்ரெட்ஸ் வீடியோ வந்து கம்மிங் சூன். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து இந்த மேக்கப் ரிமூவரில் எனக்கு உடன்பாடு இல்லை. நல்லா தான் இருந்தது. பட் வந்து 500 கொடுத்து இதை வாங்கி நான் இதுக்கு யூஸ் பண்ணுமா, அதுக்கு நான் ஒரு கோகோனட் ஆயில் போட்டு நான் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவேன். ஆர்எல்ஸ் வந்து கார்னியர் மேக்கப் ரிமூவரில் எனக்கு வந்து ஸ்கின் எரியுது, ரொம்ப பர்னிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கனால நான் வந்து ப்ளூ ஹெவனோட மேக்கப் ரிமூவர் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது இல்லைன்னா கோகோனட் ஆயில் இஸ் பெஸ்ட். எதுக்கு இது 500 600 கொடுத்து ஒரு மேக்கப் ரிமூவர் நான் வாங்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் இல்லை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்பேன். நான் ரிக்ரெட்ஸ் வீடியோவில் போட்டேன். எனக்கு வந்து இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நான் அவ்வளோ மணியில் வேஸ்ட் பண்ணோம் சொல்லிட்டு இது கிளாஸ் எனக்கு ஃப்ரீயாக தான் வந்து ட்ரையலில் ஃப்ரீயாக தான் வந்தது. ஸோ அதனால் ஓகே அது இருக்க வரைக்கும் நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ப்ளம்லேருந்து இதில் எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிது. லிப்ஸ்டிக் எனக்கு ஆப்வியஸ்லி பிடிச்சிது. கேண்டில் எனக்கு பிடிச்சிது. கேண்டில்ஸ் ஒர்த், லிப்ஸ்டிக் ஆல்சோ ஒர்த். ஏன்னா பிகாஸ் நம்ம வெளியில் போகும்போது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது குட்டியாக இருக்கனால மினியேச்சராக அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எனக்கு வந்து இல்லை பாடி மாய்ஸ்சரைசர் எனக்கு பிடிச்சிது, நல்லா இருந்தது. ஸோ எனக்கு தட்ஸ் ஓகே ஃபைன், அது நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் அது தெரியும். நம்ம பெருசாக வாங்கிட்டு பிடிக்கலன்னா அது வேஸ்ட்டாக, அது நம்ம கண் முன்னாடி பார்க்கும்போது நம்ம மனசு வலிக்கும், ஐயோ வேஸ்ட்டாக ஆகுதே, மணி வேஸ்ட்டாக, இதை வேறு எதனா வாங்கிக்கலாம் அப்படி. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ஃபர்தராக வாங்கலாம். உங்களுக்கு பிடிக்கலனா அது இருக்கிற வரைக்கும் அதை அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்க வரைக்கும் அதை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருங்க. இல்லைனா யாருக்காவது கொடுங்க. அந்த காம்பினேஷன் ஸ்கின் அந்த டைப் ஆஃப் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அது கொடுங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏன்னா இதில் நிறைய மணி வேஸ்ட் பண்ணலாம். ஒன் மோர் திங், யூடியூப்பில் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தயவுசெய்து வாங்காதீங்க. உங்கள் ஸ்கின் டைப் என்ன, உங்களுக்கு என்ன செட் ஆகும். சில பேருக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன போடுறாங்களோ அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் போடுங்க. இவங்க எல்லா யூடியூப் சேனல் சொல்கிறத கேட்டுட்டு எல்லாத்தையும் உங்கள் மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்கின் டைப், ஒருத்தவங்க ஒரு ஸ்கின் டெக்ஸ்சர், ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ எல்லாரும் சொல்கிறாங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க சொல்கிறாங்க, பிளைண்டாக அதை நம்பி அதை வாங்கி மணி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் இதோட லிங்க் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் இது அதுலேருந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பிள் ப்ராடக்ட் எங்கே வாங்குறது சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ எதனா வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.